எங்களுக்கு பிரச்சனை இல்லை, நாங்க வெள்ளிக்கிழமை வருவோம், இருப்போம், போவோம், எப்படி நாங்கள் நினைக்கிறோமோ அப்படித்தான் நாங்கள் இருப்போம் என்கிற அந்த மனோநிலையோடு வாழ்கிறவர்கள் இருக்கிறார்களே, வட்டி வட்டி தான், தொழுகை இல்லை தொழுகை இல்லை தான், மதுபானம் மதுபானம் தான், மனைவிக்கு அடிக்கிறது தான், பக்கத்து வீட்டாக்களுக்கு தொல்லை கொடுத்து கொண்டுதான் இருப்பது, ஜக்காத்து கொடுப்பதில்லை என்றால் கொடுப்பதில்லை தான், நான் நினைத்தபடிதான் செய்வேன் என்ற நிலையில் இருக்கிறவர்களை பொறுத்தவரையில் அந்த மஹ்ஷரிலே அவர்களுடைய உடம்பிலிருந்து வியர்வை கொட்டும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், அந்த வியர்வை எப்படி கொட்டும் என்று கேட்டால், சிலருக்கு கரண்டை வரைக்கும் வியர்வை நிற்கும். அவங்களோட பாவங்களுக்கு ஏற்ப அவங்களுடைய கரண்டை கால் வரைக்கும் வியர்வை நிற்கும். சிலருக்கு முழங்கால் வரைக்கும் வியர்வை நிற்கும். சிலருக்கு இடுப்பு வரைக்கும் வியர்வை நிற்கும். சிலருடைய கழுத்து வரைக்கும் வியர்வை நிற்கும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றார்கள். கொஞ்சம் முஹாசபா பண்ணுங்க, வேர்வைக்குள்ள யோசிங்க, சுபஹு தொழாம படுக்கும் போது சிந்தியுங்கள், அசர் தொழாமல் தொழுகையை விட்டு விட்டு இருக்கும் போது யோசியுங்கள், எனக்கு எவ்வளவு வியர்வை நிற்க போகிறது என்று.